வணக்கம். யோகம் புண்ணியம். யோகாவை பத்தி கேட்கறதும், யோகாவை பத்தி பார்க்கறதும், யோகாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுமே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம கேட்ட யோகாவை செஞ்சு பார்க்கறதும், பத்தி நம்ம படிக்கிறதும், அதே யோகாவை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதும் மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, இறைவனோட அருள் இருந்தாதான் நம்ம இறைவனவே எப்படி கும்பிட முடியுமோ அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாதான் யோக மார்க்கத்துல நம்மளைய ஈடுபடுத்திக்க முடியும். திருமூலர் திருமந்திரத்துல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அதாவது இந்த உள்ளம் தான் பெருங்கோயில், இந்த உடம்பு தான் ஆலயம். நம்ம கோவிலை எப்படி காலைல எந்திரிச்சோன்னா நல்லா கூட்டி கீட்டி பெருக்கி அங்க இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நல்லா தண்ணி விட்டு கழுவி அந்த கோயிலை எப்படி சில பூஜைகள் சொல்லி கோயிலை எப்படி நல்ல அதிர்வலையோட வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம காலையில எந்திரிச்சோன்ன என்னென்ன பயிற்சிகள் பண்ணி உடம்புல இருக்கிற அசுத்தங்களை நீக்கணும், என்னென்ன பயிற்சிகள் பண்ணி உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றணும், என்னென்ன பயிற்சிகள் பண்ணி நம்ம உடம்ப அதே அதிர்வலையோட வச்சுக்கிறதுக்கு பலவிதமான பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள் இருக்கு. இந்த 1 to 1 hour அந்த பயிற்சிகள் நம்ம பண்ணும்போது நம்ம உடலும் ஆலயமா மாறும், நம்ம உள்ளமும் பெருங்கோயிலாகும், நம்ம உடம்பு அதே அதிர்வலையோடு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு உண்டான பயிற்சிகளையும் ரகசியங்களையும் தான் நம்ம இந்த சேனல்ல நம்ம ரெகுலரா இனி போஸ்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க, நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.